MKBG. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பறக்கிற புறாங்களுக்கு நான் என்னென்னலாம் பண்ணுவேன், என்னென்ன ட்ரைனிங் கொடுப்பேன், எப்படி ஃபுட்டு வைப்பேன், தண்ணி வைப்பேன், எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், இது எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வரக்கூடிய நோய் பிரச்சனைகள் என்னென்னலாம் நம்ம மருந்து கொடுக்குறோம், எப்படி ரெடி பண்ணி மறுபடியும் கொண்டு வரோன்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரி, இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு தாங்க. இப்போ இருக்கிற வீடியோ நான் முன்னாடி எடுத்தது. இப்போ உள்ள கிளைமேட் சூழ்நிலைக்கு நிறைய பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் லாஃப்ட்டில். ஸோ நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஏன்னா சென்னையில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புறாக்களை கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால வெளியில் விட்டுருக்கேன் நான். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ரெய்னி சீசனில் வரக்கூடிய மெயின் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு வலிங்க. கண்ணு வலி, கோல்டு, இந்த ஃபீவர், இது மூணும் தாங்க பெரிய தலைவலியாக இருக்கும். புறா வளர்க்குற எல்லாத்துக்குமே பிரச்சனையாக இருக்கும். ஸோ வெளியில் விட்டுட்டு நம்ம நல்லா ஹியூமினிட்டியோடு வச்சுருக்கலான்னு நினச்சிட்டு இருக்க டைமில் கிளைமேட் திடீர்னு மாறும் போது புறாங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்படி அஃபெக்ட் ஆன புறாங்களை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கான தண்ணி நம்ம எப்போவுமே வச்சுருவோம். அதில் என்ன கலந்து வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, கற்பூரவள்ளி இலை, துளசி, அதுக்கப்புறம் மஞ்சள், இது மூணுத்தையும் கலந்து இதில் வச்சுருவேன். ஸோ இதுங்க குடிச்சிட்டு தான் சில புறாங்க குளிக்கும். ஸோ அந்த மாதிரி குடித்தா கூட எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, ஒரு ஆன்டிபயோட்டிக்காகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணுன்றதுனால இதெல்லாம் நம்ம கலந்து வைக்கிறோம். இப்போ எல்லா புறாங்களும் இந்த ஹீட் அதிகமாக இருக்கும் போது குளிக்கும். அதே மாதிரி ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, பேன் தொல்லை இருக்குன்னா குளிக்கும். குளிக்கிற தண்ணியில் இன்னொன்று நான் மிக்ஸ் பண்ணுவேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வசம்புன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதோட காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அது ஒரு பவுட்ரு ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஸோ அதை வாங்கி ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போட்டு இந்த பாண்ட் அளவு தண்ணியில் நான் கலந்து வச்சுருவேன். ஸோ இதில் குளிக்கும் போது அந்த பேன்கள்லாம் இருந்தால் இயற்கையான முறையில் அந்த காரம் தாங்காமல் அந்த ரெக்கையிலேருந்து விலகிரும். ஸோ அதுங்க பேனுங்க இருந்துச்சுனாலே புறாங்களுக்கு உடம்பு வீக்காக இருக்கும். ஸோ அது சாப்பிட்ற சத்து எல்லாத்தையும் ரத்தத்துலேருந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் புறாங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளைமேட்டில் பார்த்திங்கன்னா அந்த கொசுக்கடினால் வரக்கூடிய அம்மைக்கட்டிங்க, அது ரொம்ப ரொம்ப தொந்தரவு. அதுவும் இல்லாமல் இந்த கண்ணு வலிக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்றதையும் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கண்ணு வலிக்கு பார்த்திங்கன்னா என்ன ஐ ட்ராப்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக கிடைக்கிற 16 ரூபாய்க்கு கிடைக்குங்க. அந்த மாதிரி ஐ ட்ராப்ஸு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே கொடுக்க வேண்டிய மாத்திரைங்க என்ன கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம டெட்ராசைக்ளின் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 ml தண்ணியை சிரிஞ்சில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மார்னிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த ஐ ட்ராப்ஸை ஒரு 2 ட்ராப்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு புறா சாப்பிடுதான்னு பாருங்கள். சாப்பிடலன்ற பட்சத்தில் நம்ம ஒரு 10 கொண்டைக்கடலையே காலையில் ஊட்டி விட்டுறணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு 3 நாளைக்கு செஞ்சிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக புறா ரிகவர் ஆகி அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 5 ml வரைக்கும் கொடுத்தாலே போதும். ஸோ இல்லை நான் கொஞ்சம் விட்டுட்டேன், புறா ரொம்ப சோர்ந்து ஒரு மாதிரி உட்காருது அப்படிங்கும் போது, டல்லாகி உட்காரும் போது நீங்கள் ஒரு 10 ml வரைக்கும் கொடுக்க வேண்டியது வரும். இதே மருந்தை நீங்கள் கோல்டுக்கும் பயன்படுத்தலாம். இது நார்மல் ஆன்டிபயோட்டிக் தான். ஸோ ரொம்ப எஃபெக்ட் இருக்காது. அதனால் நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்தது இது கேட்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோன்றதை நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த கண்ணு வலிக்கு இந்த மருந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அடுத்தபடியாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு இது அம்மா தாங்க பெரிய பிரச்சனை எனக்கு. அம்மா பார்த்திங்கன்னா அந்த கொசுக்கடி இந்த டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இன்னொரு பக்கம் பனி, நைட்டில் பனி அடிக்குது, திடீர்னு மழை வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மாறி மாறி வருது. இப்போது வெயிலே பார்க்க முடியலன்னு சொல்லலாம் சென்னையில், அந்த அளவுக்கு ஆனால் கொடூரமாக இருக்குது கிளைமேட்டு. ஸோ இந்த மாதிரி மருந்து கொடுத்தாலும் அந்த பனியிலே நைட்டு பூரா அந்த புறாங்க இருக்கிறது, ஸோ குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, மழை, ஸோ இதெல்லாம் மாறி மாறி இருக்கிறதுனால
புறாங்க வந்து மருந்து கொடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் ரிகவர் ஆக மாட்டேங்குது இப்போ உள்ள சிச்சுவேஷனு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டோசேஜும் ரொம்ப கொடுத்துடக்கூடாது, அளவு கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கு ரிகவர் ஆகுதா என்ன பண்ணுதுன்றதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த டைமில். ஸோ இப்போ வந்து நம்ம அம்மைக்கட்டிக்கான மருந்து ரெடி பண்ணுவோம். நம்ம வந்து நேச்சுரல் தாங்க எப்போவுமே. அம்மைக்கட்டிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டப்பாவில் மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிற மஞ்சத்தூள் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா விரல் மஞ்சள் எடுத்து லேசாக உரசி அந்த அந்த பேஸ்ட் மாதிரி வரும், லிக்விடும் பேஸ்ட்டும் கலந்த மாதிரி, அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாலேயோ இல்லை எதுலேயோ போட்டுட்டு நல்லா இப்போ பாருங்கள், அதை வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண மஞ்சள், ஸோ கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால நான் பவுட்ரு ஃபார்மேட்டுக்கு அதை வந்து நான் பண்ணுறேன். அடுத்து நம்ம வைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்புங்க. கல்லுப்பு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு லேசாக ஒரு இடி, அதாவது ஒரு அம்மியிலையோ இல்லை ஒரு கல்லுலையோ வச்சு பவுட்ரு ஃபார்மேட்டுக்கு வர மாதிரி நுணுக்கிக்கணும். சால்ட் யூஸ் பண்ணாதீங்க, கல் உப்பே யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுற மாதிரி வந்து கல் உப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து லேசாக தட்டி அது பவுடர் ஃபார்மேட்டில் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபார்மேட்டில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, அந்த பவுட்ரு மாதிரி இருக்கிறத இந்த மஞ்சளோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போதாது. நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, அந்த வேப்பலை இருக்குது பார்த்தீங்களா, வேப்பலையிலே இந்த கொழுந்து வந்து தழுத்து வரும், ஃபஸ்ட்டு வரக்கூடிய இலை. அந்த கொழுந்து வந்து சிகப்பு கலரில் இருக்கும். அதை வந்து நல்லா பறிச்சுக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி அம்மியில் போட்டு லைட்டாக, இல்லைன்னா ஒரு உரலில் சின்ன உரலில் போட்டு இடிச்சிட்டு அந்த சாறு வர மாதிரி தண்ணியோடு சேர்த்து அந்த தண்ணியை வந்து நீங்கள் இந்த மஞ்சளோடு மிக்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இது குப்பைமேனி இலை கிடச்சிச்சின்னா அதுவும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். குப்பைமேனி இலையை வந்து இந்த மாதிரி லைட்டாக 4 இலையை எடுத்துக்கிட்டு அம்மியில் போட்டு அப்படியே நீங்கள் அரைச்சி அந்த சாறை மட்டும் எடுத்து இதோட கலக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு இருந்தாலும் பூண்டை இடிச்சிட்டு அந்த சாறையும் நீங்கள் வந்து இதில் மஞ்சளில் ஊற்றி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அந்த, ஏன்னா அம்மைன்றது வந்து ஒரு வைரஸ் சம்மந்தப்பட்ட வியாதி. ஸோ அதை வந்து நம்ம க்யூர் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் போனாலும் சரி வைரஸ் எதுக்கக்கூடிய மருந்து இதில் சேர்க்கணும். ஸோ பூண்டு வந்து நான் அதில் காட்டல, நீங்கள் பூண்டு சாறையும் சேர்த்துக்கோங்க, நல்லா கேட்கும். ஸோ அதே மாதிரி சின்ன சின்ன பூண்டுங்களை வந்து வெட்டி புறாங்களோட தொண்டையில் போட்டு சிரிஞ்சி மூலமாகவும் தண்ணி அடித்து விடுங்க. இதுவும் இந்த அம்மைக்கு வந்து நல்ல ஒரு நேச்சுரல் ரெடிமிங்க, சூப்பராக வரும், ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு ஃபார்மேட்டில் வந்து இதை கொண்டு வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வேப்பலை சாறை ஏற்கனவே எடுத்து கொஞ்சம் வாட்டர் பாட்டிலில் வச்சுருப்பேன் நான். ஸோ இப்போ அதை தான் வந்து இதில் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த இருக்குது பாருங்கள், இந்த பாட்டிலில் வந்து நான் வேப்பலை சாறை வந்து வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து நான் எடுத்து கலந்துக்கிறேன். ஆனால் நீங்கள் உடனே கலந்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பறித்து வச்சிங்கன்னா இன்னும் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு நல்லா எங்கெங்கே அம்மா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான இடங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மோஷன் போகக்கூடிய இடத்துல, ஸோ அதே மாதிரி மூக்கு அந்த இது பீக்கு சைட்லலாம் இருக்கும், கண்ணில் இருக்கும். ஸோ கண்ணுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். நல்லா அப்ளை பண்ணாமல் விட்டாலும் ஓகே தான். ஸோ இது வந்து நல்லா அப்ளை பண்ண தான் உங்களுக்கு வந்து இந்த அம்மைக்கட்டின்றது வந்து குறையும். ஸோ அதே மாதிரி கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து குஞ்சுங்கள்லேயே நம்ம வந்து பண்ணலாம். இதை நான் வரக்கூடிய வீடியோஸில் எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு நான் ஒரு செக் எடுத்து பண்ணி காட்டுறேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளை வந்து நம்ம பவுடராக இருக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை விரல் மஞ்சள் கிடச்சிச்சினாலும் நீங்கள் அதையும் நீங்கள் உரசி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை பேஸ்ட் பதத்துக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வரணும், அதில் தான் விஷயமே இருக்குது. இப்போது அது வந்து ஒட்டணும், அப்படியே காலில் நம்ம எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணும்போது ஒட்டி அது காயணும். காஞ்சி உதிரும் போது தான் வந்து இந்த அம்மை வந்து கொஞ்சம் நல்ல காய ஆரம்பித்து அதுவே உதிர்ந்துடும். ஸோ அதுக்கப்புறம் புறா பார்த்திங்கன்னா ரிக்கவர் ஆகிரும் அந்த அம்மையிலேருந்து. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓமரோட விடைங்களுக்கு தாங்க அந்த அம்மம் போட்டிருக்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 சிக்குக்குமே பயங்கரமாக போட்டிருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கொசுக்கடி மழைன்றதுனால மேலே வந்து லாஃப்ட்டுக்கிட்டே போக முடியல. ஸோ அந்த டைமை வந்து நல்லா யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு அம்மை வந்து பாதிச்சிருக்கு.
லேசாக அந்த அம்மையை கிள்ளிட்டு கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணால் நல்லது. ஏன்னா சில அம்மைங்களை வந்து நீங்கள் கிள்ளும் போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரையாக இருக்க அம்மையெல்லாம் கிள்ளிங்கன்னா ரத்தம் ரொம்ப வர ஆரம்பிச்சிரும். ஸோ அது வந்து உங்களுக்கு புறாவை வீக் பண்ணிடும். ஸோ லேசாப்பில் அந்த தோலை மட்டும் விளக்கிட்டு அந்த மஞ்சளை போட்டிங்கன்னா அதோட கிருமிகள்லாம் வந்து அழிஞ்சு, ஏன்னா மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி. மஞ்சள் மட்டும் இல்லை, வேப்பலை எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டு அந்த மஞ்சள் வந்து காஞ்சி உதிர்ந்ததுக்கப்புறம் அம்மைக்கட்டி வந்து தன்னால் கீழே விழுந்துடும். அப்படி விழாமல் அப்படியே இருந்துச்சுன்னா திரும்பவும் நீங்கள் மஞ்சளை வந்து ஒரு 4-5 நாள் கழித்து கூட திரும்பவும் அந்த மாதிரி அப்ளை பண்ணி விடணும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா எல்லா வியாதியை விட 2 வியாதி தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ளாஃப்டில் வந்து வந்துச்சுன்னா எனக்கு தலைவலின்றது இந்த 2 விஷயந்தான். ஒன்று அம்மைக்கட்டி, இன்னொன்று புறாங்க வந்து இந்த சளினால் ஒரு 3 நாள் நல்லா நம்ம கண்டுக்காமல் விட்டுருவோம். அப்படி விட்டதுக்கப்புறம் அந்த மூச்சு இறைக்கும் பாருங்கள், அந்த ரெஸ்பிரேட்டரி டிசீஸாக அது மாறும். மூச்சு குழாய் எல்லாத்துலேயும் புறாங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன மருந்து கொடுத்தாலும் சரி, தீனி ஊட்டினாலும் சரி, புறாங்கள் மூச்சு திணறி இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில புறாங்களை வந்து நம்ம காப்பாற்றுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஆரம்பத்திலே இதுங்களை நீங்கள் நோட் பண்ணால் தான் இந்த புறாங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பித்தா தான் இதுங்களை காப்பாற்ற முடியும். ஏன்னா இப்போ நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொடுத்துட்டு நம்ம திரும்பவும் வாங்கின பேக்கப் தான் இவங்க எல்லாருமே. ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து வேக்சின் பண்ணியிருக்குமான்றது எனக்கு தெரியலை. வேக்சின் பண்ணுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வேக்சின் பண்ணியாச்சுன்னா நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா புறாங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வேக்சின் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வரக்கூடிய சளி, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் சாதாரண நீங்கள் ஒரு பாக்டீரியா மாத்திரை கொடுத்தா கூட கேட்டுரும். ஆனால் அது வைரஸ்ன்னு போச்சுன்னா புறாங்க வந்து அந்த வைரஸ்க்கான எதிர்ப்பு மருந்து வந்து உள்ளே இல்லைன்னா இறந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கவனமாக பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பட்டாக்குமே நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஆனால் ரொம்ப ரொம்ப மோசமாக அளவுக்கு தான் இதுக்கு வந்து பாதிச்சிருக்குது அம்மைன்றது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம விட்டுருக்கக்கூடாது. பட் 2-3 நாள் இல்லை ஒரு 4-5 நாளாக நம்ம வந்து அந்த அம்மையை நோட் பண்ணாமல் வெறும் ஃபுட்டு மட்டும் ஃபீட் பண்ணிவிட்டு போயிட்டோம். ஏன்னா வேலையும் அந்த மாதிரி தான், வெளியிலே போக முடியலன்ற சூழ்நிலை. இந்த அம்மைக்கட்டின்றது வந்து எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா நல்ல வெயில் காலத்தில், அதாவது இதமான கிளைமேட்டில் இது அம்மைக்கு வந்து ஒரு வேக்சின் இருக்குங்க. அதோட நான் வேக்சினோட டீட்டெயில்ஸ் நான் கிளியராக போடுறேன் உங்களுக்கு அம்மைக்குன்னு தனியாக. ஸோ அந்த வேக்சினை வந்து நீங்கள் கரெக்டாக புறாங்களுக்கு போட்டுட்டு ப்ரீடிங்கை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து லாஃப்டில் ஸ்டாப் பண்ணிடணும். மேல் தனியாக ஃபீமேல் தனியாக பிரித்து போட்டுட்டு அந்த அம்மையோட வேக்சின் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் இதை பிரித்து வச்சுருந்துட்டு அந்த உடம்புல வந்து அந்த அம்மையோட வேக்சின்ஸ் கலந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரீடிங் பண்ணிங்கன்னா உங்கள் லாஃப்டில் வந்து இந்த அம்மையை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நிறுத்திடலான்னு. இதை வந்து நம்ம ஃபாரின் சைட்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மருந்து நமக்கு இங்கேயும் கிடைக்கிது. ஸோ நான் அது என்னன்றது நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அம்மைக்குன்னு தனியாக டாபிக் எடுத்து பேசுகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையிருப்பு மருந்தை இப்போ வச்சு எப்படி காப்பாற்றுறதுன்றது தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா அம்மைக்குமே கேட்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். இது வந்து ஓரளவுக்கு புறாக்கு ஹியூமினிட்டி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது ரீகவர் ஆகும். அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பறக்கிற புறாங்களுக்கு எப்போவுமே ஒரு வயிறுக்கு தீனி கொடுப்போம். ஸோ இந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு தான் மேலே இருக்கும். ஏன்னா வந்து பசியில் வேறு எங்கேயாவது போயிடும் புறாங்க, அது இல்லாமல் வீக்காயிரும் புறாங்கன்றதுனால நம்ம எப்போவுமே ஒரு 1/4 வயிறுக்கு நம்ம வந்து தீனி கொடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம ஓட்டவே ஆரம்பிப்போம். ஸோ இன்னும் புறாங்க பழகிற வரைக்கும் நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணுறதுன்றது ரொம்ப நல்லது. சில பேர் வெறும் வயிற்றுலேயே அடித்து திறத்துவாங்க. அப்படி திறத்தும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, புறாங்க எங்கேயாவது தொலைஞ்சி லாங் போயிடுச்சுன்னா மற்றவங்க வளர்க்குறவங்க வீட்டில் தீனி போடும்போது அந்த பசியில் போய் இறங்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஒரு 1/4 வயிறுக்கு புறாக்கு தீனியை கொடுத்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து கூட ஓட்டலாம். இது வந்து ஆரம்பத்தில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பழகிருச்சு இடம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் புறாவை வந்து எப்பவும் போல் வெறும் வயிற்றுலே திறத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீனி வச்சு கூண்டுக்குள்ளே அடைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற புறாங்களுக்கு பட்டாங்களுக்கெல்லாம் கொண்டக்கல்லையை வந்து டெய்லியும் ஒரு 10 கல்லை ஊட்டிட்டு தான் நான் வந்து சத்திரியில் ஏற்றுவேன். ஸோ அது வந்து நல்லா புறாங்களோட ஹெல்த்தை குறையாமல் பார்த்துக்கும்.
அதுக்கப்புறம் நீங்கள் பறக்க விடும் போது வந்து நீங்கள் தீனியை வந்து மாற்றிக்கலாம். கேழ்வரகு, கம்பு அந்த மாதிரி லைட் ஃபுட்டு கொடுத்து நீங்கள் வந்து ஓட்டினீங்கன்னா புறாவோட ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கொண்டக்கடலையை ஊற வச்சாச்சு. ஸோ ஊற வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே வச்சுருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெருச்சாலிங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வெளில வச்சிங்கன்னா அந்த சாப்பாடுக்காகவே உள்ளே வர ஆரம்பிக்கிறது, புறாங்களை கடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம உள்ளே வந்து ஒரு இடத்துல வைக்கிறது தான் சேஃப்டி. ஸோ நான் அப்படி தான் உள்ளே வச்சு பூட்டிடுவேன். எப்போவுமே வந்து இந்த பனி டைமில், மழை டைமில் வந்து தண்ணி வந்து நைட்டு வைக்காதீங்க உள்ள. சில்னஸ் ரொம்ப அதிகமாச்சுனாலும் கோல்டு சீக்கிரமாக பிடிச்சிரும் புறாங்களுக்கு. ஸோ தண்ணி எடுக்கிறது தான் நல்லது. வெயில் டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் வச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த குளிர் மழை காலங்களில் வந்து ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணி ஆயிடுச்சுன்னா தண்ணியை வெளில எடுத்துட்டு வேறு தண்ணி மாற்றிடுங்க. இப்போ நம்ம வந்து இந்த மிக்சட் ஃபுட்டு தான் வைப்போம். பறக்க விடும் போது மட்டும்தான், பறக்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து லைட் ஃபுட்டுக்கு மாற்றுவோம் புறாங்களை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங்க்கு என்ன வைக்கிறனோ அதுதான் வந்து நான் புறாங்களுக்கெலாம் வைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா பட்டாவை பொறுத்த வரைக்கும் 2 வேளைக்கு தீனி வைக்கணும். ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளைக்கு கரெக்டாக வச்சாலும் போதும். இப்போ பட்டாக்கு வச்சவொடனே பாருங்கள் அது எப்படா தீனி வைப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து புறாங்களை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எனக்கு நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு காரணமும் இது தான். ஸோ நான் வந்து இப்படி தான் புறாங்களை வந்து பராமரிச்சுட்டு வரேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, ஏதாவது இப்போ கேட்கணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து இதை வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து சரி பண்ணுறேன், போட பார்க்குறேன். இதோட அந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாப்பிக்கோட, நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ நான் தரேன். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me.